எங்கள் ஊர்லலாம் நாளைக்கு தாங்க பக்ரீத்து. இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இந்த ஷீர் குர்மா வந்து முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்குமோ என்னதோ, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நான் வீட்டில் செய்தேன்னா என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் இனிப்பு சுத்தமாகவே பிடிக்காது. இதில் நம்ம அவ்வளோ நட்ஸ் போட்டு செய்கிறோம், ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணவும் முடியாது. அதனால் நான் அதிகமாக பண்ணுறதே கிடையாது. பட் இன்றைக்கி ரெசிபி எடுக்கிற சான்ஸ்லேயாச்சும் இதை செஞ்சு பார்த்துறணுன்ட்டு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேஷ்யூ நட் மட்டும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூடால பாதாம், பிஸ்தா, அப்புறம் ரைசின், ட்ரை டேட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட வேண்டியதான். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுத்து அதுக்கப்புறமா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த அப்புறமா அதே பேன்லேயே நான் வந்துட்டு கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக இருக்குங்க இந்த சேமியா வந்துட்டு. இது பாயாசம்க்கு யூஸ் பண்ணுற சேமியா இல்லை, அதை விட நல்ல ஒல்லியாக இருக்கும். இந்த சேமியா கிடச்சுன்னா இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம பாயாசம் சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சேமியா யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. அதையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை நம்ம கேரமல் பண்ணி எடுக்கணுங்க. இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக நினச்சிட வேண்டாம். இந்த கேரமல் சுகர் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் நல்லா கேரமல் ஆன அப்புறமா நம்ம இது கூட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சுகரோட கலர் வந்துட்டு ரொம்ப டார்க் ஆகிற வேண்டாம், அப்புறம் வந்துட்டு கசப்பு வந்துடும். ஒரு நம்ம தேன் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதோட கொஞ்சம் டார்க் ஆனால் போதும். பால் சேர்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது. இது இன்னுமே நல்லா கொதித்து வரும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும். பால் கொஞ்சம் கொதித்த உடனேயே இது கூடால நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு நம்ம சுகர் கேரமல் பண்ணி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பாதி கண்டன்ஸ் மில்க் பாதி சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாங்க. இந்த நட்ஸை சேர்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது கூடால நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேங்க. சாரப்பருப்பு சேர்த்துக்கணும், எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அதனால் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமப்பூ இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட ஷீர் குர்மா சூப்பராக ரெடி ஆகிக்கிறோங்க. கண்டிப்பாக நாளைக்கு பக்ரீத்துக்கு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.